வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். நடிகர் யோகி பாபுக்கும் ஆங்கர் பாவனாக்கும் நடந்த இன்ட்ராக்ஷன் வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகி பேசப்பட்டு இருக்கு. சமீபத்தில் நடிகர் ரவி மோகன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி லான்ச் பண்ணியிருந்தாரு. இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி யோகி பாபு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாரு. ரவி மோகன் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் யோகி பாபுவை வச்சு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அதே மாதிரி இயக்கவும் இருக்காரு. இதுதான் ரவி மோகன் இயக்கிற முதல் படம்னால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் தான் நடிகர் யோகி பாபுவுக்கும் ஆங்கர் பாவனாக்கும் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பலரும் பாவனா யோகி பாபுவை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, யோகி பாபு ரொம்ப கடுப்பாக்கி தான் பாவனாக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பேச தொடங்கிட்டாங்க. மேலும் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு பாவனாவும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கும் யோகி பாபுவுக்கும் நடந்த இந்த சாதாரணமான இந்த கான்வர்சேஷனை இப்படி தப்பான ஒரு காரணத்தை சொல்லி வைரல் ஆக்குறது பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்னையும் யோகி பாபுவையும் சிஎஸ்கே ஈவெண்ட்ஸ் மற்றும் மற்ற ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஃபன்னாக தான் பண்ணிப்போம். நான் அதை தான் ரீக்ரியேட் பண்ணேன். அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவரும் அப்படி பேசினார். எனக்கும் அவருக்கும் பல வருஷமாக பழக்கம் இருக்குது. நிறைய ஷோஸில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சில வேலை இல்லாத ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்தை கிளப்பி விட்டு எங்களுக்குள்ள இல்லாத ஈகோவை பொய்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஷோக்கு அப்புறம் கூட இதை பற்றி பேசி சிரிக்க கூட செஞ்சோம். இப்படி உண்மையே இல்லாத விஷயத்துக்கு வெறுப்பை பரப்பாதீங்கன்னு பாவனா விளக்கம் அளிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் நடந்த ஈவெண்ட்ஸில் இவங்க இந்த மாதிரி ஃபன்னாக பேசுகிற வீடியோவும் பாவனா ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் பாவனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி உருவாக்குற மாதிரி இருந்தாலும் மக்கள் வெறுப்பை மட்டுமே நோக்கி செயல்படுறது பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பொதுவாகவே இப்படி விளக்கம் கொடுக்க மாட்டேன். ஆனால் இதில் வேறொரு நபர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் தவறான விஷயத்தை பரப்புறதுனாலையும் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு பாவனா சொல்லியிருந்தாங்க. சம்மந்தப்பட்ட யோகி பாபுவே இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்ன்றது பலருடைய பேச்சாக இருக்குது. அதனால் யோகி பாபு இந்த விஷயத்தை பேசுகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.